ஹாய் கைஸ், நித்யா டாக்ஸ். இந்த இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா காரைக்குடி, சிவகங்கை அந்த மாவட்டத்தில் நடந்திருக்கு. இது அங்கே மட்டும் கிடையாதுங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புத்தூர் இது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே இப்படி தாங்க நடக்குது. ஒரு பேசஞ்சர் ஒரு 100 கிலோமீட்டர் போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. பட் அவங்க ஒரு முன்னாடி ஸ்டாப் ஒரு 20-30 கிலோமீட்டர் தூரத்தில் அவங்க இறங்கிடுறாங்கன்னா அவங்களுக்கு சீட்டு கொடுக்கறது கிடையாது. அது பஸ் ஸ்டார்ட் ஆகும்போது தான் அவங்களை ஏறவே சொல்றாங்க. அது வரையும் அலோடு இல்லைங்க. எந்த இடத்துல இறங்குறீங்கன்னு கேட்டுதான் உள்ளவே ஏற விடுறாங்க. இது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அவங்க பிரெக்னெண்டா இருந்தாலும் சரி, ஏஜ்டா இருந்தாலும் சரி, இல்ல பிராக்சரா இருந்தாலும் சரி, கையில குழந்தைய வச்சுட்டு இருந்தா கூட இதுதாங்க ரூல்ஸ். இது யார் போட்ட ரூல்ஸ்? கவர்மெண்ட் பஸ் இல்ல, கவர்மெண்ட் இல்ல, பிரைவேட்லயுமே இதுதான். பிரைவேட் செக்டர் கூட இப்படிதாங்க பண்றாங்க. இதுக்கு அட்லீஸ்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஏதாச்சும் ஒரு முடிவு கட்டணுங்க. அது எந்த பஸ்ல அப்படி சொல்றாங்களோ, யார் கம்ப்ளைண்ட் பண்றாங்களோ கண்டிப்பா அதுக்கு ஆக்ஷன் எடுங்க. டிஸ்மிஸ் பண்ண வேண்டாம், பட் ஆக்ஷன் எடுங்க. அப்பதான் இவங்க எல்லாம் திருந்துவாங்க. ஏன்னா பஸ்ல போற எல்லாருமே பேசஞ்சர் தான். யாரோ ஒருத்தர் முடியாம தான் இருப்பாங்க. இந்த மாதிரி தவறு நடக்காம மக்களே இது கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஹாய் கைஸ், நித்யா டாக்ஸ். இந்த இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா காரைக்குடி, சிவகங்கை அந்த மாவட்டத்தில் நடந்திருக்கு. இது அங்கே மட்டும் கிடையாதுங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புத்தூர் இது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே இப்படி தாங்க நடக்குது. ஒரு பேசஞ்சர் ஒரு 100 கிலோமீட்டர் போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. பட் அவங்க ஒரு முன்னாடி ஸ்டாப் ஒரு 20-30 கிலோமீட்டர் தூரத்தில் அவங்க இறங்கிடுறாங்கன்னா அவங்களுக்கு சீட்டு கொடுக்கறது கிடையாது. அது பஸ் ஸ்டார்ட் ஆகும்போது தான் அவங்களை ஏறவே சொல்றாங்க. அது வரையும் அலோடு இல்லைங்க. எந்த இடத்துல இறங்குறீங்கன்னு கேட்டுதான் உள்ளவே ஏற விடுறாங்க. இது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அவங்க பிரெக்னெண்டா இருந்தாலும் சரி, ஏஜ்டா இருந்தாலும் சரி, இல்ல பிராக்சரா இருந்தாலும் சரி, கையில குழந்தைய வச்சுட்டு இருந்தா கூட இதுதாங்க ரூல்ஸ். இது யார் போட்ட ரூல்ஸ்? கவர்மெண்ட் பஸ் இல்ல, கவர்மெண்ட் இல்ல, பிரைவேட்லயுமே இதுதான். பிரைவேட் செக்டர் கூட இப்படிதாங்க பண்றாங்க. இதுக்கு அட்லீஸ்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஏதாச்சும் ஒரு முடிவு கட்டணுங்க. அது எந்த பஸ்ல அப்படி சொல்றாங்களோ, யார் கம்ப்ளைண்ட் பண்றாங்களோ கண்டிப்பா அதுக்கு ஆக்ஷன் எடுங்க. டிஸ்மிஸ் பண்ண வேண்டாம், பட் ஆக்ஷன் எடுங்க. அப்பதான் இவங்க எல்லாம் திருந்துவாங்க. ஏன்னா பஸ்ல போற எல்லாருமே பேசஞ்சர் தான். யாரோ ஒருத்தர் முடியாம தான் இருப்பாங்க. இந்த மாதிரி தவறு நடக்காம மக்களே இது கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.